ஈரோடு நடந்த விஷயம் வந்து நம்ம பாஜக மாநில தலைவர் வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து ஒரு கவுன்சிலர் அவங்க வந்து இப்போ 2024 ஆட்சி அமைச்சர் ஒரு இல்ல திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் வந்து போன முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்றால் அவரே ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது. அவர் ஜெயிச்சதே அதிமுகவினுடைய கூட்டணி காரணமா தான். முதல்ல அவருடைய ஸ்ட்ரென்த் அவர் புரிஞ்சுக்கணும். அவர் 2017ல அதிமுகல இருந்து விலகி வந்தார். அவர் எப்பன்னா திரு எடப்பாடி அவர்கள் முதல்வரான பிறகு ஒரு சில மாதங்களில் அவர் கட்சியிலிருந்து அதிமுகல இருந்து விலகி வந்தார். அவரே வந்து திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்க முடியாமல் தான் வெளியே வந்தார். இன்னைக்கு திடீர்னு வந்து அவர் வந்து திரு எடப்பாடி அவர்களை முதல்வராக்குறேன்னு சொல்லிட்டு பேசுறதே வந்து ஒரு நாடகமா தான் இருக்குது. அவரே வந்து முழுமையாக இந்த கூட்டணியில் இணைஞ்சு பணியாற்றுறாருன்னா தெரியல. அவர் இந்த இந்த 7-8 வருடங்களுக்குள்ள அன்னைக்கு முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெளியேறிய திரு நயினார் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு எப்படி திரு எடப்பாடி அவர்களை முதல்வராக்குறேன்னு பேசுறாருன்னு தான் தெரியல. இதை நீங்க தான் கேட்கணும். எப்படி இந்த மனமாற்றம் திடீர்னு வந்துச்சுன்னு. எப்பயும் போல உறவாடி கபலீகரம் செய்யற வேலையை திரு நயினார் அவர்கள் செய்கிறாரான்னு தெரியல. ஏன்னா இதைதான் பொதுக்குழுவிலையும் அதிமுக சேர்ந்த தலைவர்கள் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க. அது இதை தான் சொல்றாங்களான்னு தெரியல. ஸோ அவர்கள் கூட்டணிக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதற்கு வந்து அவர்கள் வந்து தேவையில்லாமல் தமிழக வெற்றி கழகத்தையும் எங்களுடைய தலைவரையும் சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுது 300க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி 300க்கும் மேற்பட்டோர் வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அப்போவே வந்து நிறைய புகைப்படங்கள்லாம் வெளியாச்சு. விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுதே ஆச்சு. இது முதல் கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் தான் இருக்கு. முதல் தேர்தல் அது எல்லாருக்கும் தெரியும் விஷயம். எல்லாருக்கும் தெரியும் இந்த முதல் தேர்தல் தானே. அதுக்குள்ள போட்டியிடலாம் தேர்தல் வந்தா தானே போட்டு முடியும். பொது தேர்தல் வந்தா தானே போட்டியிட முடியும். அது பொது தேர்தலே இல்லாம போட்டியிட்டா என்ன அர்த்தம்? முதல்ல அவருடைய நிலைப்பாடு 8 வருஷத்துக்குள்ள அவர் எப்படி திடீர்னு திரு எடப்பாடி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டார், முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டார்னு ஒரு பெரிய ஆச்சரியக்குறியா இருக்கு. அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்துல ஏத்துக்க முடியாதவர் இப்ப அவர் எப்படி மாற்றிக்கலாம்னு தெரியல. அவரை ஒரு அந்த கட்சியில் அவர் இருக்கும் கட்சியில் அவரையே ஒரு தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ளவே ரொம்ப படாத பாட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் அவர் வந்து அவரே ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. அதற்காக அவர் வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காருன்னு தான் தோணுது. மற்றபடி அவர் பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லாதன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல இது வரைக்கும் தாவாக்கு எந்த ஒரு ஒரு நிமிஷம் அது பல முறை சொல்லியாச்சு. இந்த இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல நாங்கள் ரொம்ப தெளிவாக எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். இந்த இந்த விஷயம் வந்து ஒரு கோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்து 3 நாட்கள் ஆகுது. இப்பதான் வந்து அவங்க அப்பீல்ல அவங்களுடைய கருத்துக்களை வைக்கிறாங்க. அந்த ஆர்டர் வந்து அன்னைக்கே வந்து அவங்க அப்பீல் போயிருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் இந்த விஷயம் வந்திருக்காது. அதே அந்த ஆர்டர் அந்த கண்டமாவத்த கோர்ட் போன அன்னைக்கு தெரியும். அன்னைக்குதான் வந்து ஒரு தரப்பினர் வந்து அங்க மொபிலைஸ் பண்றாங்கன்னு செய்திகள் சமூக ஊடகங்கள்ல வந்துட்டே இருக்கு. காலையில இருந்து மொபிலைஸ் பண்றதை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அரசு அவருடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து கோர்ட்ல என்ன சொல்றாரு, 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் கண்டமாவத்த கோர்ட்டை வேலிடுன்றாரு. ஸோ டிவில எல்லாம் பிளாஷ் நியூஸ் வருது. என்னன்னா 6 மணிக்குள் விலக்கேற்றப்படும் அப்படின்னு பிளாஷ் நியூஸ் ஓடுது. ஸோ அப்ப எல்லாரும் என்ன தோணுதுன்னா 6 மணிக்குள்ள விலக்கேற்ற போறாங்க. ஏன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த மாதிரி சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறார். ஸோ அதற்கப்புறம் திரும்பவும் மொபிலைஸ் பண்றாங்க ஒரு தரப்பினர். ஸோ இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து விட்டு 6 மணிக்கு மேல வந்து திரும்ப கோர்ட் கன்ஸ்டியூட் பண்ணி, அதாவது அந்த கண்டமாவத்த கோர்ட் கன்ஸ்டியூட் பண்ண பிறகு நாங்கள் விலக்கு ஏற்றவில்லை அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்க. இதை காலையிலேயே சொல்லியிருக்கலாம். இதை காலையிலேயே வந்து அங்க இருக்கிற காவல்துறை வந்து யார் அங்க கூட்டம் கூடுகிறாரோ அவர்கள் தடுத்திருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்காது. 3 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் ஆயிடுச்சுல, அன்னைக்கே அப்பீல் போயிருக்கலாமே. ஏன் ஒரு முகப்பேர்ல ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல சிபிஐ விசாரணைக்கு போனப்போ அதை போய் அப்பீல் போறீங்க நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதை அன்னைக்கே போயிருந்தீங்கன்னா, ஸ்டே வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளவு ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லையா? மழை வெள்ளம், பல விஷயம், ஊழல்கள், இடியில இருந்து திரு நேரு அவர்கள் மீது வந்து குற்றச்சாட்டு இது பண்ணி டிஜிபிகள் அனுப்பப்பட்டிருக்கு. இது மாதிரியான பல விஷயங்கள்ல ஒரு டைவர்ஷனா இந்த திருப்பரங்குன்றத்தை இந்த அரசு வேண்டுமென்று இவ்வளவு பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கிட்டார்களோன்னு தெரியுது. என்றும் அமைதியாக இருக்கும் தமிழகத்தில் அமைதியை தான் கொண்டு வர வேண்டும். அதுல திமுகவிற்கு தான் பெரும் பங்கு உள்ளது. மற்றபடி எந்த விஷயத்திலும் நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவா இருக்கும். அமைதியான தமிழகத்தில் அமைதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்
பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.